வெளிப்படுத்திக்கிறது. அடுத்த 3 வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த வாய் பாவம் நிறைஞ்ச இந்த உள்ளம் வாயினால் அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறது. வாயினால் வெளிப்படுத்தி வன்முறையை பிறப்பிக்கிறது. ரத்தம் சிந்த தீவி இருக்கிறதாம் கால்கள், ரத்தம் சிந்த தீவி இருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இவங்க பேசுறதுனாலே கலவரங்கள் உண்டாகிறது, சண்டைகள் உண்டாகிறது, சச்சரவுகள் உண்டாகிறது, போராட்டங்கள் வெடிக்கிறது, எல்லாம் வெடிச்சு கிளம்புது, அமைதியே போயிடுது, வீட்டில் அமைதி போயிடுது. வீடு எப்படி குட்டிச்சவராகுது நிறைய நேரத்தில்? வாய் தொண்டை இந்த பிரேத குழியை திறந்து இந்த நாத்தத்தை அவுத்து விட்டதுனால தான் அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. நல்லா இருக்கிறத போட்டு உடைச்சாச்சு. இப்போதான் நல்லா கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி தாலி கட்டி எல்லாம் பண்ணி பெரிய ரிசப்ஷன்லாம் வச்சு பிரியாணி சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சுது. ஆனால் இந்த வாயை திறந்த உடனே எல்லாம் குட்டிச்சவர் ஆயிடுச்சு, போச்சு. வாய் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். சண்டையை உண்டாக்குறது ஈஸி, கலவரத்தை உண்டாக்குறது ஈஸி, போராட்டத்தை வெடிக்க செய்கிறது ஈஸி. ஏன்னா கசப்பையும் வெறுப்பையும் பகையும் பேசலாம் உண்டாயிடும். ஆனால் சமாதானத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டம். சமாதானத்தை எப்படி உண்டு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சொல்கிற பொட்டி படிக்கலாம் தீட்டு போயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் உங்களை கேட்கலான்னு வந்தேன். அது ரொம்ப சிம்பிள் பிரதர். எப்படி போச்சு? சண்டே ஆயிடுச்சு, பேச்சு வார்த்தையில் 4 வார்த்தையை விட்டுட்டேன், போச்சு. திருப்பி 4 வார்த்தையை விடுங்களேன், ஃபோன் எடுங்க, ஃபோன் எடுத்து சொல்லுங்கள், மன்னிச்சுக்க, தயவு செய்து தப்பாக சொல்லிட்டேன், ஆத்திர அவசரத்தில் பேசியிருக்கக்கூடாது, நான் பண்ணது தப்பு, என் தப்பு தான், நானே உன்னை கூப்பிட்டு வர்றேன், இனிமேல் அந்த மாதிரி நடக்காத பார்த்துக்கிறேன். ஹலோ சொன்ன அப்படி வானத்தை பார்க்குறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. யோசனை என்ன இருக்குது? எப்படி விரட்டிங்களோ அதே மாதிரி விரட்ட முடிகிற அந்த வார்த்தையினால திருப்பி கொண்டு வரலாங்க. உன்னை நேசிக்கிறேன், நல்லா வச்சுக்கிறேன், வா அப்படின்னு பேசி பாருங்க. போட்டி படிக்கலாம் திருப்பி எடுத்துகிட்டு அப்பாவெல்லாம் வேணாண்டிங்க வந்துடும். பேசாமல் பேசுகிற விதத்தில் இருக்குது. ஆனால் சொல்லி சமாதானத்தின் வழியை அறியாது இருக்கிறார்கள். எப்படி சமாதானம் உண்டு பண்ணுறதுன்னு தெரியல பாருங்க. மன்னிப்பு கேட்டால் சமாதானம் உண்டாயிடுது. நான் செஞ்சது தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னா சமாதானம், வீடு ஒன்றாயிடுது. வீட்லேயும் அப்படி தான், நாட்டிலையும் அப்படி தான், உலகத்துலேயும் அப்படி தான். உலகத்தில் எங்கே போய் பாருங்கள் இந்த பிரச்சனை அப்படி.